ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாங்கள் சின்ன வயசில் இருந்தேன் எங்கள் தாத்தா பாட்டி வீடு. இப்போ அவங்க 2 பேருமே இல்லை, அதனால் வீடு சும்மா தான் கிடக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இங்கே பூச்செடிலாம் அம்மா எல்லாம் நட்டிருக்காங்க. ஸோ அதை இன்றைக்கி அறுவடை பண்ணுறாங்க. அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எங்கள் தாத்தா பாட்டி தோட்டங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறோம். ரொம்ப அழகான ஒரு இடம். நாங்கள் சின்ன வயசில் இங்கே தான் நல்லா விளையாண்டோம். இப்போ நவி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலலாம் துலிப் மலர் இருக்க மாதிரி இப்போ நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கோழிக்கொண்டை இருக்குது. அது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது கலர் பாரு எப்படி இருக்குன்னு. நம்ம முருங்க வந்தீங்க இந்த இங்க இருந்துச்சு. நம்ம வீடு எப்படி இது பார்த்திங்கன்னா அதே தோட்டம் தான். பக்கத்தில் மக்காச்சோளம் நட்டிருந்தாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ட்ரெயின் போகுது பார்த்திங்களா. நாங்கள் சின்ன வயசில் அம்மாச்சி வீட்டுக்கு வரதுக்கு அடம் பிடிக்கிறதுக்கு காரணமே இந்த ட்ரெயினை பார்க்க தான். வெளியில் உட்காந்து ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எத்தனை பெட்டி ரயில் பெட்டி இருக்குன்னா உட்காந்து எண்ணிட்டு இருப்போம். தலையே சுற்றுற மாதிரி இருக்கும். ரொம்பவே பக்கத்தில் இருக்கும். ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் தான் அம்மாச்சியோட தோட்டங்கள் எல்லாமே இருக்குது. நான் ஏன் வீடு காமிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு ஃபுல்லாகவே இடிகிற நிலமையில தான் இருக்குது. ஸோ அதனால தான் அதை நான் காட்டலை. ஃபுல்லாக நான் எடுக்கலை. கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. ஒரு விஷயம் என்னென்னா, நம்மளுடைய பழைய ஞாபகங்கள்லாம் வரும் பார்த்திங்களா. இந்த இடத்துல உட்காந்துருப்போம், இங்கே அம்மாச்சி இருப்பா, அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ண போது. எவ்வளோ அழகாக இருந்த இடம் இப்போ இப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கும் போது ரொம்ப மனசுக்கு அதை விட ஒரு கஷ்டமானது எதுவுமே இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு சைல்டுஹுட் மெமரிஸ் இருக்கும். அந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கும்போது நீங்கள் பார்த்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகிருந்தால் ஓகே, சந்தோஷமாக இருக்கும். பட் இருக்கிற அதை விட ரொம்ப கீழே போயிருந்துச்சுன்னா மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ அதே சேம் தான் எனக்கும். இது பார்த்திங்கன்னா மித்ரா பாப்பா எங்கள் அம்மா அறுக்குறாங்களாம், நானும் அறுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்துட்டு இருந்தா. ஆக்சுவலாக ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கூடயே நின்று தான் பார்த்துட்டு இருந்தேன். குழந்தைங்க ஒரு விஷயத்த ரொம்ப சின்சியராக பண்ணும்போது அதை நம்ம ரொம்ப இதெல்லாம் பண்ணாத, கையில் அறுத்துரும் அப்படி இப்படி நம்ம இது நெகட்டிவாக சொல்லக்கூடாது. ஓகே, என்கரேஜ் பண்ணணும். ஆனால் கூடயே நின்று நம்ம சேஃப்டி மெஷர்ஸை பார்த்துக்கிட்டோன்னாவே போதும். அவங்களுக்கு இந்த காலத்து குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி அக்ரி பற்றின எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் கொஞ்சமாவது தெரிஞ்சிருக்கணும். ஒரு பூச்செடினா அந்த பூ இப்படி அறுக்கணும், இந்த மாதிரி செடியில் தான் கத்திரிக்காய் வரும், கொடியில் தான் பூசணிக்காய் வரும், மரத்தில் தான் மாங்காய் வரும். அந்த ஒரு சின்ன பேசிக் மட்டுமாவது குழந்தைங்களுக்கு தெரிகிற அளவுக்கு இந்த கால ஜென்ரேஷன் குழந்தைங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையாகவே என் பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எல்லாருக்குமே நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது நம்ம பேக்கரி, அதாவது நம்மளுடைய இடம், நம்மளுடைய பண்ணத்தோட்டம்னு சொல்லுவோம்ல, அங்கே பாம்பு இந்த மாதிரி கீரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்குது. நாட்டுக்கோழிங்களாம் பிடிக்க வர்றதுனால கின்னி கோழி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி விட்டுருக்கோம். மதுரை சைடு மேக்சிமம் இங்கே சுற்று வட்டாரத்தில் இருக்கவங்கலாம் கின்னி கோழின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் அது ஒரிஜினல் வான்கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். ஸோ நாங்கள் மேக்ஸிமம் எல்லாம் கின்னி கோழின்னு சொல்லி பழகிட்டோம். சில பேர் கேட்பீங்க அப்படின்னா என்ன அப்படின்னு. ஸோ அதுக்காக இப்பயே தெளிவுபடுத்திக்கிறேன். இதெல்லாம் நம்மளுடைய தோட்டத்தில் இருக்க ஆடுகள். நிறைய ஆடு இருந்துச்சு. அது ஒன்றொன்னா மாற்றி விட்டுட்டே இருப்போம் இல்லையா, நம்மளுக்கு ரொட்டேஷன் தானே. இப்போ இந்த ஆடு விற்றோன்னா அந்த ஆட்டோட காசில் 2 குட்டி வாங்கி விட்டுருவோம், மிச்ச காசை நம்ம வச்சுக்குவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு போய்கிட்டு இருக்கு. இதுதான் அந்த வான்கோழி. ஆக்சுவலாக 2 ஃபீமேல் 2 மேல் வாங்கி விட்டுருக்கோம். ரொம்ப குட்டியாக வாங்கி விட்டுருந்தோம். இப்போ நல்லாவே அது க்ரோத் ஆயிடுச்சு.
ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் பாப்பா பொறந்து கிட்டத்தட்ட 1 இயர் ஆயிடுச்சு. பாப்பா பொறந்தே. அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து நான் வரேன். எனக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா, எனக்கு டைமே இல்ல. ரீசன் என்ன, அவளை பார்த்துக்கிறதுக்கே வந்து எனக்கு 24 ஹவர்ஸ் அப்படின்றது வந்து பத்தவே மாட்டேன்டுது. இது வந்து நம்ம ஒரு புது மாடு வாங்கியிருக்கோம். அந்த மாடு அது மாடோட கண்டு இது. நாட்டு மாடு தான் வாங்கியிருக்கோம். அந்த மாடையும் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஆக்சுவலாக மித்ரா வந்து எல்லா மாடு டெய்லி வரா அவள் பால் வாங்குறதுக்கு இங்கே வருவா. ஸோ அதனால் அவள் ரொம்ப ஈஸியாக போய் எல்லாத்தையும் தொட்டுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தா. எனக்கு கொஞ்சம் பயம். ஏன்னா நம்ம புதுசாக இருக்கோம், போயிட்டு என்னமோ ஏதாவது ஒரு நார்மலாக இப்படி தலையை கூட ஆட்டினா கூட நம்மளுக்கு பயம் வந்துடும். ஸோ அதனால் வந்து நான் தூரமாகவே நின்று எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தேன். இதுதான் அந்த நாட்டு மாடு. இந்த பால் தான் வந்து நம்ம இப்போ மித்ராவுக்கும் ப்ளஸ் வந்து நவி பாப்பாவுக்கும் வந்து நம்ம கொடுக்குறோம். இதெல்லாம் வந்து நம்ம மிச்சம் இருக்க ஜெர்சி மாடு தான். ஆக்சுவலாக மெயின்டெனன்ஸ்னு பார்த்தா நாட்டு மாடுலாம் ரொம்ப கம்மி. ஜெர்சியில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுவும் மழை காலத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்கும். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மடி வீங்கிறதா இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது ஜீரண கோளாறு, இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள்லாம் வரும். நாட்டு மாடில் வந்து அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நார்மலாக போகிற தடுப்பூசி போட்டால் போதும். ஆனால் அதுக்கு இதுக்கு என்ன ஏன் வந்து எல்லோரும் ஜெர்சிவே இது பண்ணுறாங்கன்னா, பால் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். நாட்டு மாடு அவ்வளோதான் 3 லிட்டர் அந்த அளவுக்கு தான் வந்து கொடுக்கும். அது ஒரு 10 லிட்டர் அந்த மாதிரி கொடுக்கும். ஸோ இதனால தான் வந்து எல்லாருமே ஜெர்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க. நம்மலாம் வந்து நாட்டு மாடு வந்து அழிஞ்சிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இப்போ மேக்ஸிமம் எல்லோரும் மறுபடியும் நாட்டு மாட்டு பால் அப்படின்னே மார்க்கெட்டிங் பண்ண ஆரம்பிச்சனால நல்லா போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு இது வந்து எங்கே அப்படின்னா, நம்ம இப்போ எல்லா ஊரில் இருக்க ஆறு, குளம், குட்டை எல்லாத்துலேயும் தண்ணி போகுதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நான் எங்கேன்னா, நம்ம வீட்டு பக்கத்துலேயே இருக்க ஒரு வயல். அந்த வயல் பக்கத்தில் தான் வந்து ஒரு சின்ன ஓடை போயிட்டுருக்கு. நம்ம ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு. இது வந்து இந்த மடை திறந்து விடுவாங்க ஆற்றுக்கு. அந்த பாசன வாய்க்காலுக்கு போகிற தண்ணி திறக்க மடைன்னு சொல்லுவாங்க. அந்த மடையில் தான் வந்து நாங்கள் எல்லாருமே வீக்கெண்ட் அதுவும் ஜாலியாக அக்கா பெரியம்மா ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. ஸோ மித்ராலாம் பார்த்திங்கன்னா ஃபுல் மூடில் இருந்தா விளையாட்டு நீச்சல் அடிச்சுட்டு. ஸோ ரொம்ப ஜாலியாகவே இருந்துச்சு. நல்லா வெயில் அடிச்சிச்சு. ஸோ அதனால் வந்து நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நவி சொல்லவே தேவையில்லை. நவிக்கு வந்து டான்ஸு ப்ளஸ் தண்ணினா அவளுக்கு ரொம்ப ரொம்ப குழந்தைங்கனாவே நார்மல் தண்ணி ரொம்ப பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்கெல்லாம் வச்சுட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்கேயே வந்து நாங்கள் டேரெக்டாக சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டோம். வீட்டில் உட்காந்து சாப்பிட வேண்டாம்னு சொல்லிட்டு. அன்றைக்கி ரொம்ப சிம்பிளான லஞ்சு தான். ரசம் ப்ளஸ் வந்து கத்திரிக்காய் புளிக்கூட்டு ப்ளஸ் வந்து கொத்தவரங்காய் பொரியல். அந்த தண்ணியில் குளித்ததுக்கு அதுக்கும் பயங்கர பசி எங்கள் எல்லாருக்குமே. நாங்கள் எல்லாருமே கூட்டான் சோறு மாதிரி ஒரே பிளேட்டில் வச்சுட்டு எல்லோரும் மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருந்தோம். வெயில் பார்த்திங்கன்னா ரொம்ப வெயில் அடிச்சிச்சு அப்போது. அதனால் நாங்கள் இங்கேருந்து எங்கள் வீட்டுக்கார ஷூட்டிங் அம்பர்லாலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு அதுக்கு அடியில் நின்று சாப்பிட்டுட்டு மறுபடியும் தண்ணியில் குளிக்கிறது. தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் வெயில் தெரிய மாட்டுது. வெளியே வந்தால் பயங்கர வெயில், டேன் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இருந்துச்சு வெயில். பாருங்கள் எல்லோரும் எப்படி சாப்பிட்டுட்ருக்கணும். இதெல்லாம் நம்ம லைஃப்பில் வந்து சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் 90s கிட்லாம் வந்து ரொம்பவே கொடுத்து வச்சவங்கன்னு தான் சொல்லணும். இப்போ இருக்க 2K கிட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா நம்ம விளையாடாத இடம் கிடையாது, போகாத இடம் கிடையாது. எவ்வளோ ஒரு ஃப்ரீயாக ரொம்ப ஃப்ரீ பேர்டாக தெரிஞ்சிருப்போம். ஆனால் இப்போ இருக்க குழந்தைங்களுக்கு மொபைல் ஃபோனை விட்டால் வேறு எதுவுமே தெரியல. இந்த மாதிரி தண்ணினா என்ன, வயல்னா என்ன, எதுவுமே தெரியல. அந்த வகையில் பார்த்திங்கன்னா என்னோடய பிள்ளைங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஓகே. மற்ற கிட்ஸை முக்கியமாக வந்து அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க கிட்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்ம எவ்வளவோ பரவாயில்ல. இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளவோ பெரிய ஆறு. ஸோ இதுலலாம் வந்து குளிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னும் போது எங்களோட ஒரு லைஃப் ஸ்டைல் அவளுக்கும் கொடுக்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு குட் வைப்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். பார்த்திங்கன்னா அந்த அம்பர்லா கடியில் நின்று நல்லா குளிச்சிட்ருக்கோம். தீவிர பச்சை பச்சேன்னு அப்படியே ஏதோ க்ரீன் மேட் விரிச்ச மாதிரி இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் வந்து சீரியஸாக சொல்கிறேன், ரொம்ப காண கிடைக்காத காட்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே ஷூட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் நான் தண்ணிக்குள்ளே நின்றுட்டு எனக்கு வந்து எப்படின்னா கேமரா நம்மளை வந்து யாராவது ஷூட் பண்ணணும் ப்ளஸ் நம்ம என்ஜாயும் பண்ணணும்னு நீ நினைக்கக்கூடிய ஆள். ஸோ நான் வந்து அதை ஷூட் பண்ணணும், யூடியூப்பில் போடணும் அப்படின்ற அளவுக்கு என் மைண்டில் இருக்கும். பட் வந்து அதுக்கான வேலையை வந்து நான் எப்பயுமே செய்ய மாட்டேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்துருக்கலாமோ அப்படின்னு தோணும். நல்ல வேலை என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தாங்க. அதை வச்சு நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து காமிச்சேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய பர்த்டே கிளிப்பிங்ஸ். ஸோ 12th அக்டோபர் தான் என்னோடய பர்த்டே. அப்போ எடுத்த கிளிப்பிங்ஸ் கொஞ்சம் தான் எடுத்தனால இந்த வீடியோஸோடு அதை அட்டாச் பண்ணிடலான்றக்காக பண்ணியிருக்கேன்.
எங்கள் அண்ணாவுக்கு அண்ணா நிறைய பேர் கேட்பீங்க. அண்ணாவுக்கு வந்து பிஸியான ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார். ஸோ அதனால் என் பர்த்டேக்கு அவரால் என் கூட இருக்க முடியல. பட் விஷஸ் எல்லாமே வந்துச்சு. இதில் வந்து நிறைய ஆக்டர்ஸ் எனக்கு எல்லாம் வந்து விஷ் பண்ணாங்க. அது எல்லாமே நான் அடுத்தடுத்து உங்களுக்கு பின்னாடி வந்து நான் வந்து காமிக்கிறேன். எத்தனை பேர் வந்து எனக்கு விஷ் பண்ணாங்க அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் அடுத்தடுத்து வந்து நான் அட்டாச் பண்ணுறேன். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. என் அக்கா எல்லாருமே வந்திருந்தாங்க. எங்கள் அம்மாவும் எங்கள் பெரியம்மாவும் என்னை வச்சு பயங்கரமாக கலாச்சி தள்ளிட்டு இருந்தாங்க. அந்த தோட்டத்தில் அறுத்த கோழி கொண்ட பூ இருக்குல்ல, அதை கொண்டு வந்து இந்தம்மா என்னோட பொக்கே அப்படின்னு கொடுத்தாங்க. நம்மளுக்கு அன்பானவங்க வந்து நம்மளுக்கு வாழ்த்து சொன்னாவே அது பெரிய விஷயம். பட் அவங்க வந்து பொக்கே இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இதான் ஃபஸ்ட்டு அதாவது எனக்கு எப்படின்னா ரொம்ப வருஷம் கழிச்சு அக்கா பெரியம்மா எல்லோரும் வந்திருக்கோட்டியும் எனக்கு இந்த பர்த்டே வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாகவும் போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்துட்டு பாப்பாவுக்கு வந்து நவி என் கூட இருக்கும்போது எனக்கு வர ஃபஸ்ட்டு பர்த்டே இது. போன பர்த்டே அப்போ என்னோடய ஸ்டொமக்கில் இருந்தா. ஸோ அதனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா செயின்லாம் கழட்டி இந்தம்மா வாழ்க பல்லாண்டு அப்படிலாம் போட்டு விட்டுருந்தாங்க. சரி போட்டுட்டீங்க, அடுத்து கேட்கக்கூடாது, நான் வச்சுக்குவேன் இந்த செயினை அப்படின்னு. வச்சுக்கோ, எனக்கு என்கிட்ட இருக்க எல்லாமே உனக்கு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றும் போது சரி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடிங்குவாங்க. ஸோ அது நார்மலாக எல்லார்ட்டையும் இருக்கிற மாதிரி தான். சும்மா இதுக்காக நீ எதுவுமே கழுத்தில் போடாமல் இருக்க போடுறி அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டாங்க. நீ மட்டும் தான் போடுவியா, நானும் போடுவேன் என் பிள்ளைக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா ஒன்று எடுத்து மாட்டிக்கிட்டாங்க. ஆக்சுவலாக அன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னை வந்து ஒரு ஒரு பொம்மை மாதிரி வச்சு எங்கிட்டு ஆட்டி அங்கிட்டு ஆட்டி விளையாடுற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு இந்த செயின் போட்டதுக்காக உங்களுக்கு ஒரு கேக் விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஊட்டி விட்டேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக போச்சு. நான் இதுக்கு பின்னாடி வந்து எனக்கு எந்தெந்த ஆக்டர்ஸ்லாம் சீரியல் ஆக்டர்ஸ்லாம் எனக்கு வந்து விஷ் பண்ணாங்க அப்படின்றத வந்து நான் பின்னாடி ஒரு சின்ன வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் யார் யாரெல்லாம் எனக்கு விஷ் பண்ணாங்கன்றத பாருங்கள். ஹாய் அனிதா, விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. நீங்க இன்னைக்கு மாதிரியே என்னைக்குமே சந்தோஷமா வாழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே டு யூ. Hello, I wish you many more happy returns of the day, Anita, and keep smiling, stay blessed, and be safe. Hi Anita, wish you happy birthday to you. Many more happy returns of the day. God bless you. Happy birthday to Anita Jagan. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. காட் பிளஸ் யூ. வணக்கம் அனிதா ஜெகன்குமார், இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். Hey, hi Anita, wishing you a very happy birthday. நீங்கள் வாழ்க்கையில் ஆசைப்பட்டது நினச்சது எல்லாமே நடக்கணும். Stay happy and blessed always. Bye. Hi Jagan, my wishes to your wife Anita Jagankumar. வாழ்த்துக்கள். Have a great day. Thank you. Hi Anita, wish you many more happy returns of the day. இருக்கிற மாதிரி எப்பவுமே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே இருங்க. God bless you. Bye. Wish you happy returns of the day. Happy birthday Anita auntie. Birthday! Hope you're having a wonderful day. We tried to ring but didn't get through. Have a great day. Sending lots of love. Bye. Bye.